அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022 நவம்பர் 27ஆம் தேதி 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான எழுத்துத் தேர்வு வந்து நடைபெற்றது இல்லையா? ஸோ அதற்குண்டான கட் ஆஃப் ப்ளஸ் ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்து முடிஞ்ச ஒரு 1 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிள்கான ஓவரால் கட் ஆஃப் வந்து எவ்வளவு வரும் அப்படிங்கிறத பற்றி நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கேட்டகரிக்கு ரிட்டன் கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வச்சிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஓசி கேட்டகரிக்கு வந்து மென்னுக்கு 58, உமனுக்கு வந்து 52, ஸ்போர்ட்ஸுக்கு வந்து 39, ஸ்போர்ட்ஸ் மேல், ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் ஃபீமேலுக்கு வந்து 38 மார்க் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2018 நடந்த பிசி எக்ஸாமுக்கு உண்டான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 51 வச்சுருந்தாங்க, சரிங்களா? 51 வந்து வச்சுருந்தாங்க ஜென்ரல் கேட்டகரி எல்லாத்துக்குமே, ஓகேங்களா? அதாவது ஓசி கேட்டகரி, பிசி, எம்பிசி, எஸ்சி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் கட் ஆஃப் ரிட்டனில் 51 வச்சுருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ 51 வச்சுருந்தாங்க. ஓவரால் கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 மார்க் 51 அப்படின்னா 1 மார்க் மட்டும் ரிட்டனில் அந்த கட் ஆஃபோட 1 மார்க் அதிகமாக எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருந்தது. அதாவது ஃபிசிக்கலில் 15க்கு 15 போட்டவங்களுக்கு வந்து அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது கிடைச்சது, ஓகேங்களா? ஸோ அதனால் நான் 58 தான் எடுத்திருக்கேன், 59 தான் எடுத்திருக்கேன், 60 தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகுங்க. நீங்கள் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த மினிமம் கட் ஆஃப்க்கெல்லாம் வந்து நீங்கள் 24க்கு 24 போட்டாலுமே உங்களுக்கு ரிசல்ட் வந்து வராது, அதாவது ஓவரால் கட் ஆஃப்குள்ளே வரமாட்டீங்க, நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுறதே வந்து டைம் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்காதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கட் ஆஃப் இந்த 58 அப்படின்னா கண்டிப்பாக 24க்கு 24 வந்து போட ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்கள் ஃபிசிக்கல் ரெடி ஆகிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு யூஸ்லெஸ்ஸாக போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சியிலிருந்து, ஓகேங்களா, எஸ்எஸ்சி ஜிடிக்கு உண்டான எக்ஸாம் வந்து நடைபெறுது. அந்த ஜிடிக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் நீங்கள் அதுலேயும் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த 58 மதிப்பெண் எடுத்தவங்க, ஓகேங்களா, இந்த 58 அப்படின்னா எல்லா கேட்டகரிக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து இந்த கட் ஆஃப் மார்க் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறோம், சரிங்களா? ஜென்ரலில் வந்து 58, பிசி 58, பிசிஎம் 48, எம்பிசி 58, எஸ்சி 58, எஸ்சிஏ 56, ஸோ அதே போல் எஸ்டி வந்து 56. இதை எடுத்தவங்க வந்து நான் இவ்வளோ தான் மார்க் மினிமம் ஸ்கோர் தான் எடுத்திருக்கேன், கட் ஆஃப் லெவலில் தான் எடுத்திருக்கேன், அதனால் வந்து நான் ஃபிசிக்கல் ரெடி ஆகலாமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கான ஃபிசிக்கல் அட்மிட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் வந்து தயாராகிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு தயாராகுங்க, ஓகேங்களா? நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த 2018 நடந்த பிசி எக்ஸாமுக்கு 51 கட் ஆஃப் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் 1 மார்க் எடுத்தவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2018 வந்து ஏஆர் வந்ததுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஏஆர் வந்து டேரக்ட் ஏஆருக்கு வந்து எடுத்திருந்தாங்க, எல்லாமே ஏஆர் தான் எடுத்திருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த 58, 59, 60 இதில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வேணாம். கண்டிப்பாக வந்து ரெடி ஆகுங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ஏன்னா இப்போ வந்து நீங்கள் 58 தான் எடுத்திருக்கேன், 59 தான் எடுத்திருக்கேன், 60 தான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா ஸோ நான் வந்து ஃபிசிக்கல் ரெடி பண்ணலாமா வேண்டாம், நான் தேவையில்லாத எதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். 100% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. இதை நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபாரஸ்ட் எக்ஸாம், சரிங்களா? ஃபாரஸ்ட் எக்ஸாம், அதே போல் ஜிடி, ஓகேங்களா, எஸ்எஸ்சி ஜிடி, ஆர்பிஎஃப், ஓகேங்களா, ஆர்பிஎஃப் இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ஃபிசிக்கல் ரெடியானதாக இங்கேயும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட வேண்டாம். கண்டிப்பாக நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. 58 இருக்குது, 59 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெடி ஆகுங்க. அதே போல் ஃபீமேல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 52 ஓசி கேட்டகரி, பிசிக்கு வந்து 52, பிசிஎம்முக்கு வந்து 40, எம்பிசிக்கு வந்து 52, எஸ்சிக்கு 52, எஸ்சிக்கு 51. ஸோ இந்த கேட்டகரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மினிமம் ஸ்கோரில் இருக்கிறவங்களே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஃபிசிக்கலுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாத்துலேயும் ஃபுல் ஸ்டார் எடுக்க பாருங்கள், ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்கள் ஃபுல் ஸ்டார் எடுத்தால் தான் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது. ஏன்னா மினிமம் கட் ஆஃப் மார்க் தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக நான் ஒரு எக்ஸாம்பிளோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் ஓவரால் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த மினிமம் கட் ஆஃபில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபிசிக்கலுக்கு.
இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நன்றி.